லைஃப் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சேஞ்ச் இன் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். நம்ம எல்லாரும் வேலைக்கு சேர்றப்போ இனிஷியலாக ஃப்ரெஷராகவோ இன்டர்னாவோ ஒரு கம்மி வருமானத்துக்கு தான் சேர்றப்போ நம்ம அந்த ஷேர் ஆட்டோவில் போகிறது, லோக்கல் ட்ரெயின் ஏறி போகிறது, அங்கிட்டு போய் மெட்ரோ பிடிச்சி வர்றது, இந்த மாதிரி நம்ம நிறைய பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு பணம் வருமானம் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறோம், இல்லை நல்லா உழைக்கிறோம், ஏதோ ஒரு வகையில் நமக்கு இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இன்கம் இன்க்ரீஸ் ஆக நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கப்புறம் பைக் வாங்குறோம், கார் வாங்குறோம், சில பேர் டிரைவர் போடுறாங்க. அப்படியே நம்மளோட பொருளாதாரத்துக்கு ஏற்ப நம்ம லக்ஸரி ஏற்றிட்டு போயிட்டே இருக்கோம், which is fine. நம்ம உழைச்சிருக்கோம். ஸோ eventually we are getting good things to us. அது ஒரு ஹாப்பியான ஒரு ஸ்டேட் தான். இப்போ நீங்கள் 5 மணிக்கு கிளம்புறீங்க, 5:30க்கு ஃப்ளைட்டு, 5:30க்குள்ளே நீங்கள் ஏர்போர்ட் போகணும் அப்படின்னா கேப் போட்டு போகிறது அதெல்லாம் ஓகே. நமக்கு டைம் கன்ஸ்ட்ரெயின் தான் மெயின். எண்ட் ஆஃப் த டே நம்மளோட டாஸ்க் தான் ஃபோக்கஸ், ப்ரையாரிட்டி எல்லாமே. ஸோ நமக்கு சம்டைம்ஸ் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இன்னைக்கு நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போயிருப்பீங்க, 4 மணிக்கே முடிஞ்சிருக்கும், உங்களுக்கு நைட்டு 9 மணி வரைக்கும் ஃப்ரீ தான். நீங்கள் பொறுமையாக லோக்கல் பஸ் ஏறி போகலாம், இல்லை ட்ரெயினில் ஏறி போகலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வாய்ப்புலாம் கிடைக்கிறப்ப நம்ம அப்பயுமே கார்லையோ ஒரு லக்ஸரியஸ் இதை தான் ப்ரிஃபர் பண்ணுறோம். இந்த மாதிரி வே ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டில் பழையபடி போய் பாருங்க. உங்க ஆரம்ப காலத்துல போன மாதிரி மறுபடியும் போய் பாருங்க. போறப்போ உங்களுக்கு ஒரு மனநிலை மாறும். இவ்வளவு லக்கியா, இவ்வளவு ஃபார்ச்சுனேட்டா இப்ப கரண்டா நம்ம இருக்கோம் அப்படின்னு ஒரு எண்ணம் ஒன்று வரும். அதுக்கப்புறம் நமக்கு இப்படி எல்லாம் கிடைச்சதுக்கு நம்ம ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கணும்ன்ற ஒரு மனநிலையும் வரும். இந்த மாதிரி நிறைய எண்ண அலைகள் நம்ம மனசுல வந்து ஓடிட்டே இருக்கும். நீங்க இந்த மாதிரி வேரியஸ் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் போறப்போ, உங்களோட பொருளாதார நிலை ஏறின பிறகும் நீங்க டிரான்ஸ்போர்ட் வேற மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் போறப்போ கெட்ட அனுபவம்னு சொல்ல முடியாது. இது வந்து உங்களுக்கு என்ன கிளர்ச்சின்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் வார்த்தையில கொஞ்சம் ஓரா போதும். அதெல்லாம் உருவாக்கி உங்களோட தாட் ப்ராசஸே பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணும் இன் குட் வே. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. லக்ஸரி இஸ் மெயின். அதுக்கு தான் நம்ம இவ்வளோ பண்ணுறோம் எல்லாமே. பட் ஒன்ஸ் இன் அ வைல் வென் யூ கெட் அ சான்ஸ், அந்த மாதிரி போயிட்டு வரப்ப போயிட்டு வந்துட்டு கமெண்ட் போடுங்க, அனுபவ மாற்றங்கள் உணர்ந்ததுக்கு அப்புறம். ஸோ நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் பர்சனலாக. ஸோ அதை வச்சு தான் இந்த கண்டென்ட்.